வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வீடியோவை கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நியூ பேன் அப்ளிகேஷன் அலாட் பேனில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறது ஏதாவது சர்வர் இஷ்யூ வேறு ஏதாவது என்ன ரீசனில் வெளியே வந்தாலும் ஒன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் பெண்டிங் அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நான் கவனமாக பெண்டிங் அப்ளிகேஷனை பார்த்துக்கணும். நான் ஒன்ஸ் ஒரு 2 ஸ்டெப் கடந்துட்டேன் சார், அதுக்கப்புறம் பெண்டிங் அப்ளிகேஷனில் வந்துருச்சு அப்படின்னா எகைன் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை மட்டும் ப்ராசஸ் பண்ணணும்னா பெண்டிங் அப்ளிகேஷனில் போயிட்டு எடிட் கொடுத்து தான் ப்ராசஸ் பண்ணணும். நியூவாக ட்ரை பண்ணிடக்கூடாது. இது ஆல்ரெடி பேன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆயிரும். ஏன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்திருக்குது. இன்னொரு அப்ளிகேஷன் பார்க்குறோம். இதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் டாக்குமெண்ட் செலெக்ஷன் அடுத்தது போனவே ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். இதுவும் சம் ரீசனுக்காக நான் வெளியே வந்துட்டேன், ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டேன், இல்லை வேறு ஏதோ ரீசன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரீஃபண்ட் ஆயிரும், நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதே டிஜிட்டல் மோடு தான் இ-சைன் அப்ளிகேஷனில் வரும். அது ரீஃபண்ட் பாசிபிள் கிடையாது. ஸ்டில் அதுக்கான அப்ளிகேஷன் ரீஃபண்டுக்கு எந்த சொல்யூஷன் இல்லை, ஒன்லி பிசிக்கல் மோடுக்கு மட்டும்தான். அடுத்து தேர்ட் பெண்டிங் லாட்னு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ பார்க்க இந்த வீடியோ இந்த லாட் பர்பஸ்க்காக தான் நம்ம பார்க்குறோம். இதில் ஆர் இல்லைன்னா கேன்னு ஜென்ரேட் ஆயிருக்கும் அப்ளிகேஷன் நம்பர். நியூ அப்ளிகேஷனுக்கு ஆரில் தான் ஸ்டார்ட் ஆகும், கரெக்ஷனாக இருந்தால் கேல ஸ்டார்ட் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் போட்டது எல்லாமே ரீஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மேனுவலாக எங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி தான் ரீஃபண்ட் வாங்கணும். ஓகே, ஒரு டெமோ பார்க்கலாம். ஒரே ஒரு அப்ளிகண்ட்டுக்கு 2 வாட்டி போட்டார். நான் சொல்கிறதா, ஃபஸ்ட்டு டைம் என்ன மிஸ்டேக்னாலும் பெண்டிங் அப்ளிகேஷன் பெண்டிங் லாட்டில் பார்த்துட்டு தான் அந்த அப்ளிகண்ட்டுக்கு திரும்ப நியூவாக ட்ரை பண்ணணும். இந்த கஸ்டமர் பெண்டிங் லாட்டில் பார்க்காமையே திரும்ப போட்டுட்டாரு. ஸோ அந்த தவறுனால டபுள் டைம் கூப்பன் டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, என்ன மிஸ்டேக்னால இவர் அந்த ஸ்டெப் மூவ் பண்ணாரு பார்க்கலாம். சேஞ்ச் டாக்குமெண்ட் கேட்டுச்சு, எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல, சேஞ்ச் டாக்குமெண்ட் தானே கேட்டுச்சு, இதனால நான் ஏன் திரும்ப ட்ரை பண்ணுறது தப்பு அப்படிங்களா? பட் இந்த சேஞ்ச் டாக்குமெண்ட் ஸ்க்ரீன் வந்தாலுமே அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆன மாதிரி தான் மீனிங். இது பார்சலி மேட்ச் ஆயிருக்கு. இன்சில் கார்டு மோஸ்ட்லி இந்த டைமில் இன்சில் கார்டு எல்லாத்துக்குமே இந்த இஷ்யூ வருது. நீங்கள் கட்டாயமாக சேஞ்ச் டாக்குமெண்ட் கொடுத்து தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓட்டர் ஐடி கொடுக்குறேன். இதில் இருக்கிற வேற எந்த டாக்குமெண்ட் வேணால் கொடுக்கலாம். நான் டெமோக்கு தான் ஓட்டர் ஐடி கொடுக்குறேன். ஓட்டர் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணதுமே எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம சேஞ்ச் டாக்குமெண்ட் கேட்டாவே அக்னாலஜ்மெண்ட் வந்த மாதிரி தான் மீனிங். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ டபுள் டைம் போட்டாங்க சார், ஒரு கூப்பன் எனக்கு ரிவர்சல் வந்தே ஆகணும்ல, ஏன்னா இது தவறாக போட்டதா. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி ரிவர்சல் எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சேஞ்ச் டாக்குமெண்ட் வந்தாவே கண்டிப்பாக அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். லாட்டில் இருக்கும். அப்லோட்லையும் இந்த ஆப்ஷன் காமிக்கும். இவங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன், உங்களுக்கு ரெசிப்ட் அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்காது, அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்திருக்காது. ஓகே, நான் இப்போதைக்கு பேமெண்ட் ரெஃபரன்ஸை மட்டும் காப்பி பண்ணிட்டேன். சக்ஸஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் டைப் சக்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரண்ட் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுமே ரிப்போர்ட் வரும். இன்னைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணது எல்லாமே காமிக்கும். சர்ச்சில் என்னோட பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர், மித்த எல்லா டீட்டெயிலுமே வரும். நம்ம இப்போ ரீஃபண்டுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே யூடிஐ பேன்லேயே கூப்பன் ரிவர்சல் கொடுத்துருப்பேன், இல்லைனா பர்ச்சேஸ் கூப்பன்லையும் கூப்பன் ரிவர்சல் டேஷ்போர்டில் மொத்தம் 2 இடத்துல இருக்கும், பார்த்துக்குங்க. இதில் தேவையான டீட்டெயில்ஸ் இதுதான். சேம் டேல மட்டும்தான் ரிவர்சல் பாசிபிள். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் சாட்டர்டே சண்டே ரிவர்சல் அப்ளை பண்ணியிருந்த அளவுக்கு கிடையாது. 9 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணிக்குள்ள எனக்கு ரிவர்சல் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வாரண்டி கேரண்டி எங்கள் சைட்லேருந்து எதுவும் கொடுக்க முடியாது. எங்களால் முடிஞ்ச ஒரு பேசிக் ஹெல்ப்பை தான் நாங்கள் பண்ணி தருவோம் இதில். ஓகே, இதில் என்னென்ன டீட்டெயில் வேணும்னா ரெஃபரன்ஸ் நம்பர், அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர், அடுத்து எந்த அன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் டேட் போட்டுக்குங்க. அடுத்து உங்கள் பிஎஸ்ஐடி இந்த ரிப்போர்ட்டில் வர்றதை மட்டும் போடுங்க. அடுத்தது உங்களுடைய பெயர், அதாவது உங்களோட பெயர் மீன் அப்ளிகனோட பெயர் பெண்டிங் லாட்டில் போய் பாருங்கள், அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸில் இருக்கும். அந்த பேரை எடுத்து போட்டுக்குங்க. கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் நம்பரை மேட்ச் பண்ணி போடுங்க, மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். அடுத்தது கூப்பன் ஸ்டேட்டஸில் எனக்கு 2 கூப்பன் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னு போட்டு அதுக்கான கூப்பன் நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ சப்மிட் பண்ணதுமே ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். அதுக்கான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் லிஸ்ட்டில் ரிப்போர்ட் வரும். நீங்கள் எங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இது ஒன்லி ஃபார் தர்ஷன் ஐடெக் யூசர்ஸ்க்கு மட்டும்தான், எங்களோட யூசர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். வேறு பக்கம் எடுத்த பிஎஸ்ஐலுக்கு எங்கள் சைட்லேருந்து இந்த சப்போர்ட் கிடைக்காது. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்லோடில் இருக்கும். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பேன் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகிருக்காது. அப்லோடு ஓப்பன் ஆகும், நீங்கள் அப்லோடு கூட பண்ணிக்கலாம். பட் சேஞ்ச் டாக்குமெண்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். சேஞ்ச் டாக்குமெண்ட் கொடுக்காம அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டு. ஒருவேளை மிஸ்டேக்காக அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ரிமூவ் பண்ணோம்னா சேம் டேலேயே பண்ணிக்கலாம். அப்லோட்ஸ்லேயே வியூ அப்லோட்ஸ்னு இருக்கும். அதில் கூப்பன் நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வரும். அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே டெலீட் ஆயிரும். இது சேம் டேயில் பண்ணதுக்கு மட்டும்தான்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது தேவா திருப்பூர். நன்றி நண்பர்.